என் பேர் ராணி. நான் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த தெருவில் போய் சோறு கொடுங்கன்னு கேட்டாலும் சீக்கிரம் கத்துவாங்க. அதனால ரெண்டு பிள்ளைகளையும் என் தங்கச்சிகிட்ட விட்டுட்டு நான் கோயிலுக்கு பிச்சை எடுக்க போனேன். திருநள்ளாறு, நாகூர், வேளாங்கண்ணி இதில் போய் பிச்சை எடுத்து வந்து இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கலந்து பண்ணேன். யார் வீட்லையும் போய் கையேந்த கூடாது, யார்கிட்டயும் கேட்காதீங்க. நான் பிச்சை எடுத்தாந்து உங்களுக்கு நான் சோறு போடுறேன், யார் வீட்டுல போய் அரிசி கேளுங்க சோறு கொடுங்கன்னு கேட்காதீங்க. பட்டினியா கடந்தாலும் கடைங்க, நான் பிச்சை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் சோறு கறி ஆக்கி தரேன்ட்டு நான் பிச்சை எடுத்தாந்து நான் சோறாக்கணும். இந்த வீடு கடந்த கடைக்கு என்னன்னு ஏதி பக்கத்து ஒரு நாடி கூட வரல. அதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு எனக்கு ஒரு ஐயா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இவங்களுக்கு ஃபோன் அடிச்சா வரமாட்டேன்ட்டாங்க. சாமானியமா ஒரு வாரம் இழுக்கப்பட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஐயா நீங்க வீட்டை வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிம்மா நான் வாரமான்ட்டு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாம உடனே இந்த வீட்டை கையை வச்சு பிரிச்சு ஆளை விட்டு கருவை காடு மாதிரி இருந்துச்சு. பாம்பு பூந்து கடிச்சா கூட தெரியாது, அவ்வளோ ஒரு காடா இருந்துச்சு. அவங்க வந்துதான் எனக்கு இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு வீட்டை கட்டி எனக்கு புதிய நிறுத்தினாங்க. அவங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும்னா. மக்களுக்கு நன்றி சொல்லி மக்களுக்கு நன்றிம்மா. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் நன்றி உதைக்கிறேன். நான் உங்களை மறக்கவே மாட்டேம்மா. நீங்க செஞ்ச உதவிக்கு யாரா இருந்தாலும் நேரம் வந்து பாருங்க. யாரா இருந்தாலும் என்ன வந்து பாருங்க. என் நிலைமை இடத்த நீங்க வந்து பாத்துனீங்கன்னா கூட நீங்க உங்களுக்கே தெரிஞ்சுக்குவீங்க நீங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. நன்றி.